வணக்கம் வந்தனம் சுஷாகத்தம் வெரி குட் ஈவினிங் வெல்கம் டு ஜெயா டி வழங்கம் சுவையோ சுவை நேற்றுக்கு போன வாரம் மல்லி சிக்கன் பண்ணியிருந்தோம். கத்திரிக்காய் தொக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருந்தோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சின்னு சொன்னாங்க. செஞ்சு பார்த்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வாரம் பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவுனால ஒரு நல்ல மைசூர் போண்டா போடலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டு, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் ஸ்நாக் வெரைட்டி நான் சொல்லிட்டு வரேன், நீங்கள் அதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மைசூர் போண்டா செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னன்னு பார்ப்போம். மைதா மாவு ஒரு அழகு, தயிர் அரை கப்பு, சோடா மாவு, பச்சை மிளகாய் 3 நம்பர், கருவேப்பிலை ஒரு கொத்து, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. மைசூர் போண்டா நினைக்கலாம், மைசூர் போண்டா நம்ம உளுத்த மாவு தானே செய்வோம் அப்படின்னு. நம்மளா அது உளுத்த மாவு செய்ய நம்ம ஊர் ஸ்டைலு. இந்த மைதா மாவு போட்டு மேங்களூர் போண்டான்னு கூட இதை சொல்லுவாங்க. ஆக்சுவலாக மைதா மாவு, தயிர், உப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா அடிச்சுட்டு உருண்டை பிடிச்சி அந்த எண்ணெயில் போட்டு பிடிச்சி எடுத்தோம்னா அது ஒரு மாதிரி மேலே கோல்டன் ப்ரக்காக கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும். நல்ல சட்னி, இதுக்கு வேர்க்கடலை சட்னி வைக்கலாம், தேங்காய் சட்னி வைக்கலாம். வேர்க்கடலை சட்னின்னு சொல்லும்போது வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், புளி, உப்பு இது நல்லா போட்டு வறுத்து வேர்க்கடலை போட்டு அரைச்சி நீங்கள் தாளிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி, தேங்காய் இப்போது 1/4 மூடி தேங்காய் வச்சா 4 டீஸ்பூன் தான் பொட்டுக்கடலை வைக்கணும். தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிட்டு தாளிப்பு கொடுத்துட்டு 4 போண்டா இந்த தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். அதே மாதிரி சாம்பாரோட முக்கிய சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் என்ன செய்யும்போது பார்க்கலாம். இப்போ அதை மைசூர் போண்டாவை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். மைதா மாவு, ஒரு கப் எடுத்துட்டேன், ஆப்ப சோடா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தயிர், உப்பு இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி, சிம்மில் வச்சுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போது நெருப்பை சிம்மில் வச்சுட்டோம். எண்ணெய் சூடாக இருக்குது. இதில் பாருங்க, இந்த மாதிரி போண்டா போடணும். இது சின்ன பாத்திரம் இருக்கிறதால அது நிறைய போட்டிங்க அப்படின்னா சரியாக வேகாது. சிம்மிலே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணோம், மைதா மாவு போட்டோம், ஆப்ப சோடா, உப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடைசியாக தயிர் ஊற்றிட்டு நல்லா அடிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த போண்டாவை ரெடி பண்ணோம். இப்போ திருப்பிக்கலாம். இந்த சூடு சிம்மில் வச்சு பொரிச்சிட்ருக்கோம். ஜாஸ்தி சூடாச்சுன்னா உங்களுக்கு அந்த கரிஞ்சி போயிடும். இது நான் சொன்ன தேங்காய் சட்னியோடையோ இல்லை சாம்பாரோடையோ போட்டு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும்.
சப்போஸ் உங்களுக்கு மிளகு வேணும்னா நீங்கள் மிளகு சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு எமர்ஜென்சி ஸ்நாக்ஸ். சப்போஸ் வீட்டில் உண்மையில் மைதா மாவுக்கு இந்த மாதிரி தயிர் இருந்துச்சு அப்படின்னா, கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா, சடனாக கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா இதில் போட்டு தரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஸ்நாக்ஸ் வெரைட்டி சொல்கிறேன்னு சொன்னேன். இந்த மைதா மாவில் கொஞ்சம் ஓமம், மிளகாத்தூள், உப்பு, வெண்ணெய், தண்ணி தெளித்து கெட்டியாக பூரி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு கொஞ்சம் திக்காக அதை பூரி மனையில் வச்சு பூரி கட்டையில் திரட்டிக்கணும். டைமண்டாக கட் பண்ணிக்கணும். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா மசாலா பிஸ்கெட் கலக்கலாக இருக்கும். இந்த மசாலாவுக்கு பதிலாக சர்க்கரை போட்டிங்கன்னா மைதா சர்க்கரை பிஸ்கெட் கலக்கலாக இருக்கும். இதே மைதா மாவையே அதே மாதிரி பிஸ்கட் மாதிரி போட்டு சிரப்பு, சுகர் சிரப்பை வந்து பந்து பதத்துக்கு எடுத்துகிட்டு அந்த பொரிச்ச பிஸ்கெட்டை அந்த சுகர் சிரப்பில் போட்டு எடுத்திங்க அப்படின்னா மேலே அப்படியே அந்த கோட்டிங் சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி மைதா மாவில் சாதாரணமாக வந்து மைதா வரும்போது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம். இந்த நைட்டில் சாப்பிடக்கூடாது. எஸ்பெஷலி இந்த பரோட்டாலாம் வந்து ராத்திரியில் சாப்பிடக்கூடாது. ஜீரணம் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதான் மைதா மாவு இல்லாமல் நம்ம எந்த பொருளுமே செய்ய முடியறதில்லை. இப்போ ஒரு ரொட்டி அப்படின்னா கூட மைதா மாவு இப்போ தான் வந்து மல்டிகிரெயின் அதே மாதிரி வீட்டு அப்படின்னு வந்துடுச்சு தவிர, பட் மைதா மாவு ப்ராடக்ட் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியறதில்லை. ஒரு எமர்ஜென்சினால் செய்ய முடியறதில்லை. டெய்லி சாப்பிடாம வாரத்துக்கு ஒரு நாள் மைதா ப்ராடக்ட் சாப்பிட்டிங்கன்னா ஒன்றும் ஆகாது. அதுவும் வந்து டே டைமில் சாப்பிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. நம்ம நிறைய நூடுல்ஸ் சாப்பிட்றோம், நிறைய பிராண்டடு ப்ராடக்ட்டு பாஸ்தாலாம் சாப்பிட்றோம். அது எல்லாமே மைதா மாவில் பண்ணிக்கிறது தான். அதனால் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது. இப்போது இந்த அருமையான மைசூர் போண்டா ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுப்பு அணைச்சிட்றேன். பெஸ்ட் பார்ட்னா இது எண்ணெய் கோக்காது. அந்த தண்ணி கரெக்டாக ஊற்றிங்கன்னா எண்ணெய் கோத்துக்காது. இந்த போண்டா வந்து காரத்தில் பண்ணோம். இதே வந்து திரிப்பில் பண்ணோம், சூப்பராக இருக்கும். அப்பம் கிடையாது. அப்பத்துக்கு வந்து அரிசி மாவு கூட சேர்க்கணும். அரிசி மாவு சேர்க்கல. மைதா மாவு, அப்ப சோடா, அதே தயிர், புளிக்காத தயிர், வெல்லம் வந்து சிரப் எடுத்து சிரப் பார்த்தா ஒரு கம்பி பதம் அது சிரப் ஊற்றிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு அழகு மைதா மாவுன்னா கிட்டத்தட்ட 200 கிராம் வெல்லம் சிரப்பு காய்ச்சிட்டு சிரப்பு ஊற்றிட்டு நல்லா இதே மாதிரி அடித்து ஊற்றினீங்க அப்படின்னா அது வந்து கிராமத்து சைடில் வந்து விற்பாங்க. இது திதிப்பு பணியாரம் சாப்பிட்றதுக்கு கலகலாக இருக்கும். அதை வந்து கஜரா உருண்டை கூட ஒரு பெரிய உருண்டையாக போட்டு மேலே வந்து வெடிக்கிற மாதிரி இருக்கும். கஜரா உருண்டைன்னு சொல்லுவாங்க. அது வேறு, தயிர் சேர்க்காதது அது. ஸோ இதை ஸ்வீட்டும் பண்ணலாம், சேவரியும் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மைசூர் போண்டா எமர்ஜென்சிக்கு பிள்ளைங்க லீவில் இருக்கிறதால இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரே ஒரு இது, ஆப்போசோடா கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஜாஸ்தி ஆப்போசோடா யூஸ் பண்ணக்கூடாது, கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து அலசர் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை யூஸ் பண்ணனால இந்த குவாலிட்டி உங்களுக்கு வராது. அதனால் ஒரு சிட்டிக்கு யூஸ் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு இந்த போண்டா நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா வழங்கும் சுவையோ சுவை நிகழ்ச்சிக்கு. இப்போ நம்ம போண்டா பார்த்துட்டோம். அந்த போண்டா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சி நினைக்கிறேன். இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்லுங்கள். இதுக்கு அடுத்த டிஷ் நம்ம செய்ய போகிறது மிளகாய் சிக்கன், காஞ்ச மிளகாய் சிக்கன், வத்த மிளகாய் சிக்கன் சொல்லலாம். வத்த மிளகாய் சிக்கன். அந்த வத்த மிளகாய் சிக்கன் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். சிக்கன் 1/4 கிலோ, வத்த மிளகாய் தோல் 10 நம்பர், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன்,
மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், சோம்பு அரை டீஸ்பூன், புளி ஒரு கோலி குண்டு அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி. இப்போது இந்த வத்த மிளகாய் சிக்கன் செய்து எப்படி பார்ப்போம். சிக்கன் என்ன பண்ணோம், மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றுறோம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றுக்கோங்க, ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், சோம்பு தழிச்சிக்கோங்க. அந்த வத்த மிளகாய் பத்தை தோல் எடுத்து வச்சுக்கோங்க, அது போட்டு வதக்கோங்க. சிக்கனை போட்டு வதக்கங்க. ஆல்ரெடி சிக்கன் உப்பு போட்டுக்கோம், பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கோங்க, கலர் மாறட்டும். தனியாத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் நல்லா வதக்குங்க. 8வது நிமிஷம் சிக்கன் குக் ஆகும். இறக்கும்போது அந்த 1 டீஸ்பூன் மிளகுத்தூளை தூவன மாதிரி போட்டு அந்த ஒரு கோலிக்குண்டு அளவு புளியை 4 டீஸ்பூன் தண்ணி வச்சு தெளிச்ச மாதிரி விடுங்க. அருமையான பச்சை மிளகாய் சிக்கன் வெறும்னு சாப்பிட்டாலும் சரி, சப்பாத்தியோட வச்சு மடித்து கடித்து சாப்பிட்டாலும் சரி, நல்ல தண்ணி சாம்பாரோட சாப்பிட்டாலும் சரி, பருப்பு ரசத்தோடு சாப்பிட்டாலும் சரி, கீரையோடு சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். இப்போ அதை எப்படி செய்யுது நம்ம பார்ப்போம். இப்போது இதில் எண்ணெய் ஊற்றிடுறேன். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய். இந்த எண்ணெயில் நான் சொன்ன சோம்பு, இந்த வத்த மிளகாய், இந்த வத்த மிளகாய் கொஞ்சம் வதங்கணும். அதாவது அந்த கருகுன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ தான் வந்து காரம் நல்லா சூப்பராக இருக்கும். சூப்பர். இதில் இந்த சிக்கனை ஊற வச்ச சிக்கனை போட்டுருவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். தனியாத்தூள் போட்டுக்கிறோம். தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது சிக்கன் சொல்லும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கோழி நீங்கள் வெயிட் போட்டிங்கன்னா எடை போடும்போது 1.5 கிலோ இருந்துச்சுன்னா அது வாங்கக்கூடாது. 1 கிலோ இருந்த சிக்கனை வாங்கினீங்கன்னா எல்லா பக்கம் அந்த ஃப்ளஷ் சாஃப்டாக இருக்கும், சாப்பிடும்போது மினுங்கிற மாதிரி இருக்கும். இந்த 1.5 கிலோ கோழி வாங்கினீங்க அப்படின்னா மென்று துப்புற மாதிரி இருக்கும், அதாவது நாராக வந்துடும். அதனால் 1 கிலோ கோழியாக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக டேஸ்டியாக இருக்கும். கோழியோட தோலோடு சாப்பிடாதீங்க, தோல் எடுத்துகிட்டு அதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக தோலோடு சாப்பிடும்போது அதில் நிறைய கொழுப்பு சத்து இருக்க சொல்லுவோம். அந்த கோழிக்கு உண்டான கொழுப்பு அதில் இருக்கும். அதில் தோல் எடுத்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். மெயினாக அந்த பிரஸ்ட் பீஸோட லெக் பீஸ் வந்து சாஃப்டாக குக் ஆகிடும். அதை பார்க்கறது தான் எலும்போடு இருக்கும்போது அது குக் ஆகுது நினைக்கும், பட் அதுதான் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஆக்சுவலாக. அண்டு சிக்கனில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மேற்தன ஒரு 400 வெரைட்டி செய்யலாம். ஒரு சிம்பிளான ஒரு சிக்கன் வறுவல். கோழி எடுக்கிறோம், அரைக்கிறதுக்கு மிளகாய், தனியா, மிளகு, பூண்டு, கருவேப்பிலை அதை அரைக்கிறோம். அரைச்சிட்டு அந்த கோழியில் அந்த மையை தடவிடணும். உப்பு போடுறோம், எலுமிச்சம்பழத்தை போடுறோம், போட்டு நல்லா பெசரிடுறோம். இந்த மாதிரி தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டு சிக்கனை தூவங்க போய் போட்டுடணும். கருவேப்பிலை ஒரு கை போட்டுடணும். 4 நிமிஷம் இந்த பக்கம் குக்கிங், 4 நிமிஷம் திருப்பி போட்டு குக்கிங் பண்ணிட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கை பொட்டுக்கடலை மாவு போட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் வெந்து வரலும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டி வழங்கும் சுவையோ சுவைக்கு பச்சை மிளகாய் சிக்கன். எண்ணெய் ஊற்றினோம், சோம்பு தாளித்தோம், பச்சை மிளகாய் கிள்ளி வச்சுருந்தோம். கிள்ளின பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டோம். சிக்கனை போட்டு வதக்கிட்டோம். சிக்கனை வந்து மஞ்சள்தூள் உப்பு போட்டு ஊற வச்சுருந்தோம், அதை போட்டு வதக்கிட்டோம். தனியாத்தூள் போட்டு நல்லா தண்ணி தெளிச்சிட்டு சிக்கனை உப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டோம். இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் 1 டீஸ்பூன்
கொஞ்சம் புளி தண்ணி, அதாவது ஒரு கோழி குண்டு அளவு, கொத்தமல்லி தழை போட்டாச்சு அப்படின்னா இந்த சிக்கன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சிக்கனை இப்படி ஒரு கண் பாருங்களேன், சப்பாத்தியில் உருட்டி சாப்பிடும்போது எப்படி இருக்கும். தண்ணியாக சாம்பார், ஒரு கடி சிக்கன், ஒரு வாய் சாம்பார் சாதம், பருப்பு ரசம், பருப்பு கீரை கடையல், இந்த சிக்கனோடு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். இன்றைக்கி 2 டிஷ்ஷு செஞ்சோம். மைசூர் போண்டா, ஒரு அழகு மைதா மாவு, 1/2 கப்பு தயிர், ஒரு சிட்டிகை ஆப்ப சோடா, உப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை. மைதா மாவில் ஆப்ப சோடா, உப்பு, தயிர், பச்சை மிளகா, கருவேப்பிலையை போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து திக்காக அடிச்சுட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டோம். அருமையான மைசூர் போண்டா, மேங்களூர் போண்டான்னு சொல்லலாம். அடுத்ததாக பச்சை மிளகா சிக்கன், எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு தாளிச்சிட்டு இந்த பச்சை மிளகாயை தொலைச்சிட்டு சிக்கனை போட்டு உப்பு போட்டுட்டு தனியாத்தூள் போட்டோம். தண்ணி தெளித்து வேக வச்சுட்டு 8 நிமிஷம் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு புளி தண்ணி ஒரு கோலி அளவு போட்டு இறக்கிட்டோம். அருமையான பச்சை மிளகா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. பச்சை மிளகா சிக்கனில் போன்லெஸ், அதாவது எலும்பு இல்லாமல் கூட நீங்கள் வாங்கி செய்யலாம். நான் சொன்ன அந்த தை பீஸை வாங்கினீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். அதை நீங்கள் சப்பாத்தி உள்ள ரோல் பண்ணி சாப்பிடலாம். நல்ல தோசை சுட்டு இந்த காஞ்சி மிளகாயோட தொக்கூட சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். ஸோ இந்த 2 டிஷ் உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சாயங்காலம் விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.